அதாவது இந்த இடம் வந்து கஷ்டப்பட்டு பனையேறி வாங்கின இடம். அப்போ கரண்ட் இல்லை. இந்த இடம் வாங்கும்போது வெறும் 2500 ரூபா தான். 2 ஏக்கர். 2 ஏக்கர் ஃபுல்லாக. ஆமாம். சரி சரி சார். மாதிரி அதுக்கு பிறகு 20,000 கொடுத்து 2 ஏக்கர் வாங்கினேன். 20,000 ஆச்சிருச்சா? 40,000 கொடுத்து அந்த இடத்துல ஒன்றும் பருவம் செய்யலாம் வந்தேன். அப்போ நமக்கு தொழில் பனையத்து. 6 மாதம் பனையேறுவேன். 6வது மாதம் அந்த ரூபாயை கொண்டு வச்சு போட்டு செலவழிப்பேன். சரி சரி சரி. செலவழித்து ஒரு நாள் சோர்ந்து போயிட்டு மசக்கம் வந்துட்டு மயக்கத்தில் படுத்து அப்படியே சரிஞ்சிட்டேன். சரிஞ்சு 2வது தூங்கி முழிச்ச மாதிரி முழித்தேன். முழிச்சு யோசனை வந்துச்சு. அப்போ தான் கரண்ட் எங்கள் ஏரியாவுக்கு வருது. அந்த கரண்ட்டுக்காக போய் எழுதி கொடுக்க போனேன். அவங்க வந்து 1 மாதத்துலேருந்து பார்வையிட வந்தாங்க. பார்வையிட வரும்போது 10 போல் போடணும், உனக்கு 9 வருஷம் ஆகும் கரண்ட் வர அப்படின்னு சொன்னாங்க. அந்த என் கஷ்டத்தோட ஒரு வந்து வீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஆனால் மாதம் ஒருக்கா வந்து பாருன்னு சொன்னாங்க. மாதம் ஒருக்கா போய் கரண்ட்டுக்கு பார்த்துக்கிட்டே வந்தேன் 10 வருஷமா. கரெக்டாக 9வது வருஷம் கூப்பிட்டு கொண்டு கரண்ட் வந்தாங்க. பரவாயில்ல. செலவு 10 போலும் போட்டாங்க. செலவு எவ்வளோ உங்களுக்கு? இல்லை என் செலவு கிடையாது. செலவே இல்லை. சரி, அரசாங்க செலவு தான். சரி பரவாயில்ல. 10 போல் 9வது வருஷம் வந்து. ஆமாம் 9வது வருஷம். சொல்லும் போது சொன்னாங்க, நீங்கள் பின்தங்கி வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு பின்தங்கி தான் வரும். சரி, கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் வந்துடும். நீங்கள் மாதம் ஒருக்காக 9 வருஷம் எடுத்துருக்காங்க. ஆமாம் 9 வருஷம். சரி சரி. அவ்வளோ கஷ்டத்தை தான் எடுத்தோம். கிணத்துல தண்ணி கிடையாது. குளத்தில் பக்கத்தில் இருக்கே, மழை பெஞ்சா தண்ணி வரும். அதை வச்சு எங்கள் பாடுபட்டு இருந்தோம். 2வது போர் போட்டோம். போர் போட்டோன்னு தண்ணி கிடையாது. மாறி 1 வருஷம் கஷ்டப்பட்டு பனையேறி அந்த ரூபாயை வச்சு தான் மாறி அடுத்த ஒரு போர் போட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி கிடச்சி, 1 கம்பளம் தண்ணி போல் கிடச்சி. அதை வச்சு இந்த குள தண்ணி வச்சு கொஞ்சம் விவசாயம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கு பிறகு போன வருஷத்தில் கொஞ்சம் பருத்தி போட்டிருந்தேன். பருத்தி போட்டதுக்கு வழியாக இருந்து. அப்போ ஒரு மனுஷன்கிட்ட தண்ணி கேட்டேன், தாரேன் தான். 10,000 ரூபா கொடுத்து டீப் போட்டு அந்த கிணத்துலேருந்து டீப்பை போட்டு இங்கே கொண்டு விட்டுருக்கேன். 10,000 ரூபா. அந்த டீப்புக்குள்ளே அவன் கிணத்துக்காரன் தண்ணி தரணும் ஆகிட்டான். தண்ணி தரணுடானோடனே மனம் சோர்ந்து இந்த குளத்துல என்ன ஒரு ஓட நிற்கு. 2 கிலோமீட்டர் இருக்கும். 1.5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1.5 கிலோமீட்டருக்கு பைப்புங்க போட்டு எம்மாடி அந்த மரத்துக்கிட்ட இருந்து உடமரத்துக்கிட்ட இருந்து அழுது கண்ணீர் விட்டு ஜோமெண்ட்ரி அழுது 10,000 ரூபா செலவழிச்சுட்டு ஆண்டவர் இப்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. வேதனை இருக்கலாம். 1.5 கிலோமீட்டர் பைப்பு எவ்வளோ தூரம் ஆயிட்டு? 10,000 ரூபா 10 டீப்பு தங்கிட்டு போட்டு ஓடோடெல்லாம் தண்ணி தரமாட்டான். அதில் பக்கத்தில் ஒரு கிணத்துக்கார பையன் இறக்கப்பட்டு 2 தண்ணி தாரேன்னு சொன்னாங்க. 2 தண்ணி தான் கடலை அடைஞ்சி வச்சு. பரவாயில்ல. பறிக்கப்படுது. அதே உடம்புல தான் ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே நிற்காது. என் கண்ணீரை கண்டு ஆண்டவர் கண்ணீர் தந்தார். இது ஒரு உண்மையான சாட்சி. சாட்சி. போன வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாசி மாதம் நம்ம போர் போட்டு கொண்டு ஜூன் மாதம் 12ஆம் தேதி. ஜூன் மாதம் 12ஆம் தேதி கல்யாண நாள். இந்த வாரம் பிறந்த நாள். சரி சரி பரவாயில்ல. போர் போட்டோம். வண்டி வந்துச்சு. சரி, வண்டி வந்தவுடனே நான் வந்து பதிஞ்சுக்கிட்டு அது வேற. சரி, 2 மணி நேரம் போராடினான். நான் அப்பமா ஆண்டவர் தான் கேட்டுகிட்டே இருக்கேன். ஆண்டவரை இப்படி வந்ததுதான் எங்களுக்கு சோதனையாக இருக்கா, இந்த சோதனை மேற்கொள்ளணும்னு நான் கண்ணீர் சொல்லுறேன். அவன் கம்பெனிக்காரன் வண்டிக்காரன் சொல்ல கூப்பிட்டு, தாத்தா நீர் அழகாதையும் 1 மணி நேரத்துக்காக நாங்கள் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னா. எப்போ இந்த வாகனத்தை தூக்க முடியுமா? அதே அளவு கிடங்குகள் கிடக்கிறேன். முங்கி போச்சு. எப்படி தூக்க போகிறாங்க? 1 மணி நேரத்துக்கு இருந்தால் உட்கார அப்படின்னா என்ன அளவிடாமல் அழுவே அமுத்துறான். ஒன்று அதை பக்கத்தில் போய் இருந்தேன். 1 மணி நேரத்துக்கு எடுத்துட்டான் வெளியே. பழையோடி மேற்கோடி வடக்கோடி வாங்க இங்கே வா, இங்கே இருக்கலாம். போர் போட யார் பார்த்தா அப்படின்னா ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் பார்த்தாரா? ரைட் ரைட்டா. தம்பி. சரி சரி.
ஆண்டவர் பார்த்து எங்களுக்கு தந்திருக்காரு அப்படின்னு. சரின்னா ஒன்றும் பேசலை. உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக இது பார்ப்பாங்களா நல்லா தெரியுது. என் தம்பி 1 வருஷமா சொல்லிட்டு இருந்தான். சரி சரிச்சா. இதுல நீ போர் போடு, இந்த இடம் நான் துட்டு தனியா வாங்கினேன். சரி சரிச்சா. அப்பதுல இருந்து என் தம்பி சொல்லிட்டு இருந்தான். அது மேல தண்ணி பயம். அப்பவும் அதுகிட்ட போனது என் தம்பி அந்த கொட்டை அப்படி பறக்கும். அவ்வளவு பிரஷர் தண்ணி பறக்கும் அப்படி. பரவாயில்லையா? இதுல போடு ரொம்ப நாள் சொல்லிட்டே இருந்தான். சரி சரிச்சா. இவங்க வேற தண்ணி ரொம்ப பஞ்சமாயிட்டு வயலாம். இந்த இது பழைய போர் வந்து இது இந்த போர்ல வந்து தண்ணி ஒழுங்கா பயம்டாயிட்டு. சரி சரிச்சா. உடனே கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு ஊருக்கு வந்திருந்தோங்களா. சரிச்சா. அப்போ நாளைக்கு காலைல வண்டி 8 மணிக்கு, நாங்க 10 மணிக்கு இங்க போர் போடுறோம். ராத்திரி நாளைக்கு கிளம்ப கூடியது. காலையில 10 மணிக்கு ட்ரெயின்ல ஏறணும். இங்க 10 மணிக்கு நாங்க போர் போடுறோம். டிக்கெட் எல்லாம் எடுத்தாச்சு. ஊருக்கு போறோம். நான் தான் சொன்னேன், கண்ணீர் சிந்தி தென்னை மரத்தை காப்பாற்றணுமா படம் வைக்கணுமா. இது ஏன் தென்னை மரம்? அதனால சரிப்பா ஃபோன் வருது. அப்படி என்ன பேரு? கம்பெனி கால் மாதிரி தான் இருக்கு. கட் பண்ணி விடு. அதனால அடுத்து ஜாம் பண்ணி போட்டோம். 180 அடி போச்சு. தண்ணியே கிடையாது. 180 அடி. ஆமாம். 80 அடிக்கு பிறகு எல்லாத்துக்கும் சோர்ந்துட்டு 200 அடியும் அறுத்துருங்க அப்படின்னு நான் சொல்வேன். 85 அடியில் ஈரம் வந்துச்சு. 90 தண்ணி. பரவாயில்ல. சரியான தண்ணி, ஒரே தண்ணி தான். வேற இடையில ஒரு ஈவு கிடையாது. 95 ஆமாம் 90 அடி தண்ணி. சரி சரி. மாறி 10 அடி போட்டோம் தண்ணி கிடையாது. 200 நிப்பாட்டி. சரி சரிச்சா. அன்னைக்கு போட்ட மோட்டர் தான் இன்னும் நிப்பாட்டலை. கரண்ட் இருந்தால் ஓடிட்டாங்க. சரி சரி. இப்போ நான் இருக்காங்க தனி வாங்கி. சரி சரி. நம்ம 4 சுற்றி இப்போ நமக்கு 4.5 ஏக்கர் நிலம், 5 ஏக்கர்கிட்ட இருக்கு. அவளுக்கு இது சப்ளை பண்ணுது. பரவாயில்ல. நம்ம நிலத்துக்கு சப்ளை பண்ணுது. இன்னும் டவுன் பங்கு போகும். வேற மோட்டர் மாற்றணும். நீங்க என்ன சொல்லுங்க, கடலை பறிச்சு தண்ணேன்னு சொன்னீங்களா? பசி மேய்க்க அதான் முதல்ல கேட்டேன். சொல்லுங்க. அதை கடலை பிடிங்கி சாப்பிட்டு வயிறு பசி சரியான தாங்க முடியல, கிறக்கத்துல கடலை பறிச்சு தண்ணே அதை சொல்லுங்க. அப்போ வந்து சின்ன சின்ன புள்ளி. சரி ரைட்டு. நான் தான் கொஞ்சம் கரியாவில் ஆளு. சரி. போரை காட்ட போனேன். சின்ன பிள்ளைங்களா ஒன்றும் செய்ய கஷ்டப்படுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமும் இருக்கும். சரியான கஷ்டம். அப்படியே உட்காந்து திருப்பி எடுங்க. அந்த மாதிரி பிள்ளைகளே 10 பிள்ளைகள் என்ட்ரி எடுங்கப்பா. என்ன சொல்லிட்டு இருக்கிற தாத்தா அது சொல்லிக்கிட்டு இருக்க கஷ்டத்தை எப்படி வாழ்க்கையில வந்தவங்க. 10 பிள்ளைகள் 2 குடும்பம். சரி கஷ்டம். அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். 2 குடும்பத்தையும் வச்சு இந்த பனையேறி தான் காய்ச்சி குடிக்கணும். கரெக்ட். 6 மாதத்துக்கு இருக்கான்னு சொல்லி. சரி. 6 மாதத்துக்கு சும்மா தான் வேணும். சரி. இப்படியா கண்டு காலம் கழிச்சு பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து இந்த சொத்தையும் பாதுகாத்து இவ்வளவு செயலுக்கு ஆண்டவர் தந்திருக்காரு. இல்ல இல்ல இந்த கடலை பறிச்சு சாப்பிட்டு அந்த கடலை பறிச்சு சாப்பிட்டோன்னே அந்த தண்ணியில பசியில சாப்பிட்டு மசங்கி படுத்துட்டேன் 1 மணி நேரம். 1 மணி நேரம் படுத்த மாதிரி எங்கள் வீட்டு அம்மாள் வந்து என்ன பட்டுச்சு அப்படின்னா, ஏமா நான் கடலை தானே எனக்கு எந்திக்க முடியாது, ஒரு மாதிரி கிழக்கமாக இருக்கு. உடனே அவள் என்ன கையை பிடிச்சி தூக்கி மண்டையை தடவி எழுப்பி கையை பிடிச்சி தூக்கி விட்டு அதுக்கு எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சு அந்த ராத்திரி வீட்டில் போய் படுத்த உடனே ஒரு யாபம் வருது, இனிமேல் கரண்ட்டு கழுவி கொடுத்துருணும். உடனே எழுதி கொடுத்துருவோம். அந்த ஆளை கட்டில் படுத்து கிடந்தோடனே படுத்து கிடந்துக்கிட்டே சிந்தனை முடியாது. அம்மா கரண்ட்டுக்கு எழுதி கொடுத்துருந்து போய் தான் எழுதி கொடுத்தோம். அதுக்கு பிறகு அந்த கரண்ட் வந்து சரி 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 இவ்வளோ செயல் பண்ணணும். இந்த பனையத்தை வேண்டியதுதான், வேற வருமானம் கிடையாது, வேற ஒன்றும் கிடையாது. பிள்ளைகள் சம்பாத்தியமும் கிடையாது, பனையத்தை மட்டும்தான். ஆமாம், பனையத்திலையும் 3 குடும்பம். நான் ஒன்று, எங்கள் அக்கா குடும்பம் ஒன்று, தங்கச்சி குடும்பம், 3 குடும்பம். அவ்வளோத்துக்கும் சோத்து கிடையாது. பனையேறி இவ்வளோ பிள்ளை என் வீட்டில் இருந்து வேலை செய்யும். 1 மாதம் சோறு பொங்கணும். 3 பக்கம் அரிசி பொங்கினாலும் கடையில் நாங்கள் பனையேட்டு பண்ணி சாப்பாடு. ஒரு நாள் இப்படி பனையேட்டு போய் வீட்டுக்கு போகிறேன், சோறு கிடையாது எனக்கு. பிள்ளைகள் நிறையா நல்லா இறைச்சி எடுத்தது, அவ்வளோ இறைச்சி எடுத்தது சின்ன பாவம் சாப்பிட்ருக்கோம். வீட்டில் இல்லைன்னா நிறையா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பள்ளியிலையும் கட்டிட்டு இருக்கா, என்ன வாங்க பிள்ளையை சாப்பிட்டு விட்டு சாப்பாடு இல்லையா அப்படின்னா, பொங்கு சோறு அரிசி இருக்கா இல்லை, பொங்கு புளி முளத்தில் பண்ண நம்ம சாப்பிடுவோம். நம்ம பிள்ளை தானே சாப்பிட்டுருக்கு, அடுத்த பிள்ளை சாப்பிடலையே.
நல்ல நம்ம வெளியே சாப்பிட்டு சரி 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 மாய்கறி புளி பிணைஞ்சி அதை பழையபடி ஒரு முட்டையை வாங்கிட்டு பொரிச்சு அதுயா எனக்கு 12 நாளுக்கு தந்தா சரி சரி சாப்பிட்டு மாறி 12 உடனே போனேன். அவ்வளோ கஷ்டம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பியா அப்போ கடினமாக இருக்கும். அதான் 3 குடும்பம் காப்பாத்தல எவ்வளவு கஷ்டம். நாங்கள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டில் சீனி கிழங்கு இல்லைன்னா பனங்கிழங்கு மத்தியானம் சாப்பாடு நானும் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கேன். ஆனால் பயணி சாயங்காலம் 4 மணி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கும் காய்க்காம. பயணி பள்ளியிடம் போயிட்டு வந்து எவ்வளவு செழிப்பா இருந்திருக்கு. ஆமா 16 தவறம் பயணி ஏறுவாங்க. 16 தவறம். நாங்க பள்ளியிடம் போயிட்டு சாயங்காலம் 4:30 பள்ளியிடம் விட்டு வரும்போதுல எங்க அம்மா பயணி காய்க்காம வச்சிருப்பா. ராத்திரி 7-8 மணி வரைக்கும் எங்க அம்மா பயணி கேட்பாங்க. அதுக்கு பிறகு அடுத்த நாளுக்கு உள்ள அது காய்க்கிறதுக்கு விரவு பார்க்கணும். எங்கெல்லாம் வேலை கஷ்டம் கஷ்டம் இல்ல பனைய ஒரு நாள் ரொம்ப வேலைகள் விரவுக்கு பொழுதலை மத்தியில் போவேன் காட்டுக்குள்ள. ஒரு நாள் எங்க அம்மா போவா, ஒரு நாள் எங்க பெரியம்மா போவாங்க, ஒரு நாள் எங்க அக்கா போவா. இங்க அடுப்புல ஒரு ஆளுக்கு தீ மூடணும். இங்க பயணி காய்க்கிறதுக்குள்ள அவங்க போய் பொழுதலைக்குள்ள போய் விரவு பறக்கிட்டு வரணும். நானும் ஜிலனி கூட போவேன். எவ்வளவு கஷ்டம். எங்க அக்கா எங்க அக்காலாம் லைனா அந்த இடத்த உடைய காட்டுக்குள்ள அங்க சந்தோஷமா சாப்பிடுது. கண்ணீர் சிந்தனை நல்லா இருக்கு. இன்னைக்கு பயணி காய்க்கிறதுக்கு விரவு டண்டா இருக்குதா. உங்களுடைய ஜபத்தின் கண்ணீர் இன்னைக்கு அது வெயின் போகணும்ல. நீங்க ஆண்டவரே கண்ணீர் வடிச்சிய அதுக்கு பதில் கேட்டுக்காரல ஆண்டவர். பிறகு 1 2 எத்தனை அர்த்தம். சரி பிறகு எனக்கு படிப்பு தான் காணாது. ஆனா நான் வந்து வயசு 98 99 ஒரு காரியமா ஆண்டுகிட்டு சொல்லியே எங்க வீட்டுல உள்ள கல்வி இப்போ ஒரு பனை விட்டா ஏறுவீங்களா? ஆயிடுவேன். இப்பவும் ஏறுவியா? யாரப்படான்னு சொல்லி வச்சிருக்கோம். இல்ல விட்டா ஏறிவாரு. அதை சொல்ல கேளுங்க. தெம்பு இருக்கு. நான் என்ன சொல்றேன் அதான் தெம்பதான் கேட்க. இல்ல அது முடியுமா அப்படிங்க ஒரு சாம்பிள் பாருங்களா. ஐயா பனை ஏறிடுவேன் இவனும் ஏற விட மாட்டேங்க. லாக்டவுன்ல பணம் ஏறினால தானே. ஆமா லாக்டவுன்ல பணம் ஏறினால தானே. அப்பதான் இந்த கூடாரம் போட்டோம் ஃபர்ஸ்ட். சரி சரி லாக்டவுன்ல இங்கதான் இதெல்லாம் அடுப்பாங்கற. நேரமும் போகுது. உள்ள இங்க தானே கிடந்தோம் நாங்க. சரி சரி சோறு பண்ணி சாப்பிடுறது எல்லாமே இங்க தான். சாயங்காலம் 6 மணிக்கு தான் ஊருக்குள்ள போவோம் லாக்டவுன்ல. சரி 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 இதுல ஃபுல்லா சீனிகளும் கிடந்து. எனக்கு காலையில என்ன தெரியுமா, என் தம்பி பணம் ஏறிடுவாவ. எனக்கு டெய்லி ஒரு சாக்கு சீனி கிழங்கு பிடிக்கி பேக்கத்துல கொண்டு வைக்கணும். சரி சரி எங்க ஊருக்கு மேக்க போக முடியாது, அங்க தடை. சரி சரி இங்க தூத்துக்குடி மாவட்டம் எங்கனாலும் போயிடலாம். எங்க ஊருக்கு மேக்க திருநெல்வேலி மாவட்டம். சரி இங்க கார் எடுத்து எங்கனாலும் போலாம். அங்க போனா கேளிக்கா வரலாம். சரி சரி நான் டெய்லி நம்ம இங்க இருந்து ஒரு மூட்டை சீனி கிழங்கு பறிச்சு பேக்கத்துல கொண்டு போட்டு அங்க நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் அங்க இருந்து டெய்லி வேணுந்துரும். ஆமா இங்கதான் சாப்பாடு. சரி பரவாயில்ல பரவாயில்ல எல்லாருக்கும். என் பிள்ளைகளு, என் தம்பி பிள்ளைகளு, இன்னொரு தம்பி என்ன மாதிரி இருப்பாங்களா அவன் பிள்ளைகளு எல்லாம் இதுல. எங்க சித்தப்பா பேரன் எல்லாருமே இதுலதான் எங்க அம்மா வச்சு இது போட்டிருந்தாங்க, விடியல் போட்டிருந்தாங்க. சாப்பாடு 35 வரைக்கும் சாப்பாடு. 35 வரைக்கும் சாப்பாடு. அடுப்பாங்க இருக்கு பாருங்க. அடுப்பாங்க போட்டது இருக்கு. எனக்கு அவளை பிள்ளை ஒரு பிள்ளை ஒரு முருகன். அதுல ஒரு நாள் எங்க அப்பா அந்த வீடியோ கூட இருக்கு. அந்த வீடியோ கூட யூடியூப்ல இருக்கு. எங்க அப்பா மட்டனுக்கு தாளிக்கிறது வீடியோ இருக்கு. ஒரு வீடியோ இருக்கு. எவனா வாரானே என்கிட்ட பயணி நொங்கு தின்ன பாவத்துக்கு ஒரு கிலோ முறுக்கு வாங்கி தர முடியாது. யாருப்பா? யாரும் எவனா வாங்கி தெரியுங்களா? உங்களுக்கு சுகர் இருக்குன்னா உங்களுக்கு வாங்கிட்டு வரல. எங்களுக்கு சுகரே கிடையாது. இல்ல சுகரே கிடையாதுயா. இப்ப வாங்கி போட்டா எங்க அம்மா இருக்கா, அத்தை சாப்பிடுவாங்க. எங்க அம்மா சுகர் இருக்கு நிறைய. அதனால அப்படிமா நான் இதெல்லாம் வாங்கிட்டு வரலையா, டோஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வரலையாமா? டோஸ்ட் இந்த வழியாமா உங்களுக்கு அல்வாவும் மிச்சம் வேணுமா? நீங்க வாலி பையனா உங்களுக்கு கொடுத்து கரெக்ட் பண்ணுங்க. எங்க அம்மையோட நிலவரம் தெரிஞ்சு நான் வேண்டி வரல. எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்கப்படாது இல்ல. நம்ம இவங்களுக்கு வாங்கி கொடுக்காம நம்ம யாருக்கு வாங்கி கொடுக்க போறோம்? அதனால என் அக்கா தங்கச்சி மாதிரி எதுவும் வேண்டி வரல. 100 கிராம் 50 கிராம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி எதுக்கு நான் நல்ல பொருள் வேண்டி வரல அப்படின்னா, இப்ப நம்ம எங்க அப்பாவுக்கு வாங்கணும், எங்க அக்காவுக்கு வாங்கணும், திருப்பி என் தம்பிக்கு வாங்கணும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரி மட்டும் டோஸ்ட் மட்டும் எல்லாருக்கும் வேண்டாம். வேற எந்த ஒரு பண்டமும் வேண்டாம். காரி டோஸ்டாக ஆசைப்பட்டோம்.
அதனால அது வேணும். வேற விரும்பி சாப்பிட்ற ஒரு மிச்சர் வேணும்ல. அது சும்மா சொல்றாங்க. இது விரும்பி சாப்பிட்ற வீட்டுல இந்த மக்காச்சோளம் போட்ட மிச்சர் இருக்கும் பாருங்க. நம்ம வீட்டுல தான் இருக்கு, வீட்டுல இல்ல. ஆனா ஊழாமிக்கு பண்டாரம் கூட கொண்டு. ஓ ஏய் கள்ள சம்மாள் போய் சொல்லு. நான் எங்க அப்பா பேர் அடிக்கடி சொல்லுவேன். ஏன் தெரியுமா? யார் சொல்லதுன்னு பிள்ளை எங்க அப்பா செம்பளிங்க பேர் வந்து பழைய ஆளுக்கு தெரியும். சாமியல் எல்லாருக்கும் தெரியாது. ஆனா செம்பளிங்க சாமியல் போவேன். நான் அதிகமா சாமியல் செம்பளிங்க சொல்லுவேன். செம்பளிங்க பேர் அதிகமா சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க? எங்க அப்பாவுக்கு சிரிப்பு வந்துடும். வீட்டுல வேலை ஆட்கள் கேட்பாங்க, என்ன தாப்பன் பேரை சொல்லி கூப்பிடுதா? யார் சொல்ல பிள்ளை வச்சிருக்காங்க? பேர் சொல்லும் பிள்ளை, பேர் சொல்லும் பிள்ளை. நான் அப்படி டாலாக் அடிப்பேன், பேர் சொல்லும் பிள்ளை அப்படின்னு. சரி போமா வீட்டுக்கு. கூறாம இருக்கேன்னு பரவாயில்ல. வரும்போது வெயில் இருந்து